ஹலோ காய்ஸ். அதாவது லேபர் பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 7 மணிக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கண்டினியூவாக பெயின் வரவே வராது. நீங்கள் குழந்தை வெளியில் வர வரைக்குமே உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வலி வரவே வராது. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 4 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பயங்கரமாக ஒரு வலி வந்துட்டு வந்துட்டு போகும். ஆனால் அதை வந்து நம்ம தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோலாம் வலிக்கவே வலிக்காது. நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை தாங்குற சக்தி இருக்காது. என்னை கேட்டால் வலியை தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த டெலிவரியை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி வந்துடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 டைமு இருக்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி மேலே ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடி வயிற்றுலையும் பின்னாடி வந்து இடுப்புலையும் தான் வலி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்படியே மேலே ஏறி உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும், முதுகு ஃபுல்லாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கு வலின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே, எனக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த முக்கு வலி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சு. நான் 12:30க்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனேன். 12 மணிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து புஷ் பண்ணுற மாதிரி, வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலே போனேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து நான் பெயினை வந்து வெளியில் காட்டிக்காதனால இன்னும் நல்லா பெயின் வரட்டும்னு சொல்லிட்டு என்னை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமே வந்து முக்கு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போனோடனே வந்து எனக்கு டெலிவரி பார்த்துருக்கலாம். நான் பெயினை வந்து வெளியில் காட்டாதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம். இதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.